தமிழ்நாட்டுல ஆனைமேடுன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜமுருகர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட ஒரு சொந்தக்கார் வெங்கடாச்சலம் அவருக்கு வந்து பயங்கர முருகர் பக்தனால அந்த சேலம்லயே பார்த்தனா ரீசெண்டா கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட திறந்திருந்தாங்க. உலகத்திலே வந்து ரொம்ப உயரமான முருகன் கோயில் அங்கதான் இருக்கு சேலத்துல. 146 அடி. அப்புறம் ஒரு நாள் கனவுல பார்த்தனா அவருக்கு வந்து முருகர் வந்து சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி எனக்கு ஒரு சிலை வேணும், உன் கோயிலில் பண்ணி கொடு அந்த மாதிரி கேட்கும்போது, கும்பாபிஷேகம் வருது, நம்ம கோயில் சார்பாக வந்து ஒரு சிலை ஒன்று எழுப்பலாம் முருகனுக்கு எப்படின்னா 70 அடியில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் 56 அடியில் தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோ நாள் மூஞ்சியை கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் செரமனி அன்னைக்கு அந்த மூஞ்சியை எப்படி சுற்றி எடுக்கும் போது தான் பார்த்தா மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக், என்னடா இது முருகர் மாதிரியே இல்லை அப்படின்னு. என்னன்னா இருக்குன்னா அந்த சாமி பார்க்க முருகர் மாதிரியே இல்லை. நார்மலாக முருகர்னாலே குழந்தை மாதிரி இருப்பார், நல்லா கோவமாக, கண்ணெல்லாம் பெருசா, வாய் உதடெல்லாம் ரொம்ப பெருசா. பட் இப்போ அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா, நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து வேணா இந்த மூஞ்சியெல்லாம் மாத்திட்டு நான் வந்து ஒரு முருகர் மாதிரியே பண்ணி கொடுக்குறேன்னு. ஆனா மூஞ்சி மட்டும் மாத்தினா அது முருகர் மாதிரி ஆகுமான்னு தெரியல. ஏன்னா உடம்பே பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியா பண்ணிட்டாரு.